வந்து வாஷ் பண்ணுறதுக்கு ஃபேஸ் பாருங்க எப்படி இருக்குது. எந்த மேக்கப் இல்லை பார்த்துக்கோங்க. ஃபேஸ் எப்படி இருக்கு நல்லா பார்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு கிளியரான ஸ்கின் வேணுமா? க்ரீம் அப்ளை பண்ணணும், ஃபேஸ் வந்து நல்லா பிரைட்டாக மாறணுமா? என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் எல்லாமே உடனே க்யூர் ஆகணுமா? ஃபேஸில் இருக்க டேனெல்லாம் ரிமூவ் ஆகி க்ளீன் அண்ட் கிளியரான ஸ்கின் வேணுமா உங்களுக்கு? வாங்க ட்ரை பண்ணுவோம். ஃபேஸ் வந்து இன்னும் ட்ரையாக கூட ஆகலைங்க. அது இல்லாட்டி நான் வந்து வீடியோக்கு வந்துட்டேன். ஏன்னா உங்களுக்கு நான் வீடியோலாம் காட்டணும், என்னுடைய ரிசல்ட்டை வந்து உங்களுக்கு காட்டணும் அப்படின்ட்டு நான் ஃபேஸை கூட துடைக்கவே இல்லை. அப்படியே இந்த ஈரத்தோடய தான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். ஒரு டைம் தான் அப்ளை பண்ணேன், வெறும் 10 மினிட்ஸ் கூட இல்லைங்க. நான் ஃபேஸ்லேருந்து க்ளீன் பண்ணிட்டேன். ஃபேஸ் எந்த அளவுக்கு பிரைட்டாக மாதிரி இருக்கும் பாருங்கள். நீங்கள் அப்ளை பண்ணும்போதே உங்களுக்கு வந்து ரிசல்ட் கிடச்சிருங்க. அந்தளவுக்கு ஒரு எக்ஸலண்ட்டான க்ரீம் தான் இன்றைக்கி நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். ஒரு டைம் நீங்கள் அப்ளை பண்ணால் போதுங்க, அப்புறமே நீங்கள் விடவே மாட்டீங்க. இதை கண்டிப்பாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு நீங்கள் கண்டிப்பாக இந்த ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டு வந்தீங்க. ஏன்னா அந்தளவுக்கு 100க்கு 100% இந்த க்ரீம் வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், எக்ஸலண்ட்டாக இருக்கும். எந்த மாதிரி உங்களுக்கு ஃபேஸ் ஃபுல்லாக டேன் ஆகியிருந்தால் கூட அந்த டேனெல்லாம் அசால்ட்டாக ரிமூவ் பண்ணிடும். அப்படி ஒரு க்ரீம் தான் இந்த க்ரீம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஒரே ஒரு விஷயம் மட்டும் என்னென்னா, நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கணும் அதே மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா தான் இந்த க்ரீமோட கன்சிஸ்டன்சி நல்லாயிருக்கும். உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் இந்த க்ரீமை எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது, இந்த அளவுக்கு நம்ம ஃபேஸை எப்படி பிரைட்டாக மாற்றுறது அப்படின்றத பார்த்துருந்துடலாமா? நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ண உடனேயே உங்கள் ஃபேஸ் வந்து நல்லா பிரைட்டாக மாதிரி டேனெல்லாம் ரிமூவ் பண்ணுற மாதிரி ஒரு க்ரீம் தான் இன்றைக்கி நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு க்ளீனான பவுல் எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு ஹனி எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம இதில் ஆட் பண்ண போகிறது கார்ன்ஃப்ளவர் மாவு தான், அதாவது சோள மாவுன்னு சொல்லுவாங்கள்ல. ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். கரெக்டாக இதே அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. 1/2 லெமன் எடுத்து நல்லா பிழிஞ்சு விட்டுக்கோங்க. 1/2 லெமனையுமே பிழிஞ்சு விட்டுக்கோங்க. நான் அரைப்படம் ஃபுல்லாகவே பிழிஞ்சு விட்டுட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணோன்னு நல்லா ஒரு அப்படியே க்ரீம் மாதிரி நமக்கு அப்படியே இளகிரும் எல்லாமே. இது கொஞ்ச நேரம் விட்டிங்கன்னா அந்த ஹனியோடு நல்லா மிக்ஸ் ஆகி அப்படியே இளக்கமாகிடும். அடுத்து நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துருக்கோம். குட்டி ஸ்பூன் தான், அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துட்டோம். இப்போ இது எல்லாமே சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா ஒரு க்ரீம் மாதிரி நமக்கு ஆகிடும். நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம். அப்போ தான் சுகர் எல்லாமே மிக்ஸ் ஆகும். இப்போ இதில் வந்து நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அடுத்து அப்படின்னா, ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். பியூர் வாட்டர் வந்து சேர்த்துட்டு எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுட்டோம். இது நமக்கு க்ரீம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இது. இப்போ இதை வந்து நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு தக்காளி பழம் எடுத்துருக்கோம். நீங்கள் 1 எடுத்துக்கலாம், அல்லது இந்த 2 தக்காளி பழம் சேர்த்து கூட எடுத்துக்கலாம். எனக்கு வந்து ஒரு தக்காளி பழம் போதுன்றதுனால நான் 1 மட்டும் எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிட்டு இதை வந்து குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணிக்கலாம். நல்லா பழுத்த பழமாக பார்க்குறதுக்கு நல்லா கலராக இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி தக்காளியாக எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நல்லா இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு நடுவில் உள்ள காம்பு பகுதியை நம்ம எடுத்துடலாம். ஏன்னா அதோட போட்டோம்னா நமக்கு அரைப்படாது. அதனால் அதெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம இதை வந்து இது எல்லாத்தையுமே மிக்சியில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம். உங்களுக்கு தேவைப்பட்டால் இன்னொரு தக்காளி கூட தாராளமாக சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வந்து தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. சேர்க்காமல் இதை வந்து மிக்சி ஜாரில் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிட்டு அப்படியே நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். முக்கியமாக தண்ணி சேர்த்துறாதீங்க. ஏன்னா ஆல்ரெடி இதில் வந்து ஏறக்குறைய நிறைய ஜூஸ் இருக்கும் தக்காளியில், அதனால் நமக்கு தண்ணி தேவைப்படாது. இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. என்ன தான் நம்ம ஃபைனாக அரைச்சாலும் கூட நமக்கு வந்து ஒரு ஏதாவது திப்பியாக இருக்க தான் செய்யும். அதனால் நம்ம இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணும்பொழுது நமக்கு ப்யூரான ஒரு ஜூஸ் வந்து கிடைக்கும். அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். அப்போ தான் வந்து க்ரீமோட ஸ்ட்ரக்சர் வந்து நமக்கு நல்லாயிருக்கும், ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சி கிடைக்கும். அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணிக்கிறது. பாருங்கள், நல்லாவே ஃபில்ட்ரு பண்ணியாச்சு. நல்லா ஒரு 3/4 கப் அளவுக்கு எனக்கு இருக்குது. உங்களுக்கு அதிகமாக வேணுனாலும் அதிகமாக இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இப்போ மிக்சியில் இருக்கிறதையும் சேர்த்து நல்லா வடித்து போட்டு நான் இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கிறேன். இந்த சக்கைகளை நீங்கள் வேஸ்ட் பண்ண வேணும்னு நினச்சா உங்கள் ஃபேஸ் நல்லா ஸ்க்ரப்பாக கூட தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அதில் ஒன்றுமே வராதுங்க. ஏன்னா அந்தளவுக்கு நம்ம நல்லா அரைச்சி எடுத்துட்டோம். கொஞ்சமாக இருக்கிறது தான் இருக்குது. தேவைன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் எப்படி நமக்கு ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியில் இது வந்து கிடச்சிருக்கு. அடுத்து நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு பேன் ஒன்று அடுப்பில் வச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அந்த அரைச்சி வச்சுருக்க தக்காளி விழுதுகளை இதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளி விழுதை நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. கொஞ்சம் கையை எடுத்தாலும் உங்களுக்கு சைட்லலாம் பிடிக்கும், கொஞ்சம் கருகி போயிடும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே நம்ம இருக்கணும்.
நம்ம ஸ்டவ்வில் வச்ச உடனே லைட்டாக ஹீட் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த பாருங்க லைட்டாக கொதி வருதா ஓரங்களில். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஆல்ரெடி நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, கார்ன்ஃப்ளவர் மாவு, ஹனி, சுகர், அப்புறமேட்டு லெமன் ஜூஸ், இது எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த ஜூஸை வந்து இது கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு கொஞ்ச நேரத்துலேயே உங்களுக்கு நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி வந்துடும். இதுவே கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து ரொம்ப அதிகமாக நீங்கள் சேர்த்துட்டிங்கன்னா இதனுடைய கன்சிஸ்டன்சி அப்படியே மாறிடும். உங்களுக்கு வந்து ஃபேஸில் யூஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக செட் ஆகாதுங்க. அதனால் கார்ன் மாவு வந்து நான் எந்த அளவுக்கு சேர்த்துருக்கணும் அதே அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு கூட தேவைப்பட்டதுன்னா பின்னாடி கூட கொஞ்சமாக லைட்டாக தண்ணியில் லைட்டாக கரைச்சிட்டு அது கூட ஆட் பண்ணிக்கோங்க, தேவைப்பட்டால் மட்டும்தான். ஏன்னா ரொம்ப திக்காக மாறிடுச்சுன்னா உங்களுக்கு ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு வரவே வராது. அதுக்காக தான் சொல்கிறேன். ஆல்ரெடி ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும், ஆனால் உங்களுக்கு ஒரு க்ரீம் கன்சிஸ்டன்சி வராது. அதுக்காக நான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், நல்லா ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. இந்த மாதிரி லைட் வெயிட்டில் இலக்கமாக தான் இருக்கணும், ரொம்ப திக்காக வந்துடக்கூடாது. கலர் பாருங்கள், நல்லா ஒரு தக்காளி பழத்தோட கலர் அப்படியே இருக்குது பாருங்கள், கொஞ்சம் கூட சேஞ்ச் ஆகலை. நல்லா அருமையாக வந்திருக்கு இந்த க்ரீம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எப்படி இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி தான் நமக்கு வரணும். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணியாச்சு. கீழே எடுத்து வச்சு நல்லா ஆறுனதுக்கு அப்புறமேட்டு இதை ஒரு பவுலுக்கு நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் வந்து 2 முக்கியமான பொருளை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எதுக்குன்னா கெட்டு போகாமல் இருக்கணும், நம்ம ஃபேஸில் எந்த ப்ராப்ளம் வரக்கூடாது. அதுக்காக 2 பொருளை வந்து இதில் ஆட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம சேர்க்க போகிறது கோகோனட் ஆயில். நீங்கள் வந்து எந்த ஆயில்னாலும் ஒரு ட்ராப் மட்டும் சேர்த்துக்கோங்க. பாதாம் ஆயில் இருந்தால் கூட தாராளமாக சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா இதுக்கு பதிலாக கிளிசரின் கூட தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து வந்து நம்ம ஆலோவேரா ஜெல் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவு ஆலோவேரா ஜெல் சேர்த்துக்கோங்க. அது சேர்க்கறதுனால நமக்கு நல்ல ஒரு கன்சிஸ்டன்சி பார்க்க சூப்பராக நமக்கு அப்படி நல்லா ஃப்ளஃபியாக வரும். நல்லா மிக்ஸ் பண்ணணும், அப்போ தான் உங்களுக்கு ஒரு க்ரீமி ஸ்ட்ரக்சருக்கு வரும். இந்த மாதிரி பிளெண்டர் இருந்தால் பிளெண்ட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி விஸ்க் இருந்தாலும் நல்லா போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு நல்லா ஃப்ளஃபியாக நல்ல ஒரு சூப்பரான கன்சிஸ்டன்சி நமக்கு கிடைக்கும். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. மிக்ஸ் பண்ண அப்படியே சேஞ்ச் ஆயிரும், உங்களுக்கு செம்மையாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நீங்கள் ஒரு டைம் இதை வந்து அப்ளை பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் கண்டிப்பாக அப்ளை பண்ணாமல் இருக்கவே மாட்டீங்க. அவ்வளோ ஒரு சூப்பரான க்ரீம்ங்க, இருக்கிறதுலே எக்ஸலண்ட்டான க்ரீம். ரொம்ப ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இதுக்காக எதுவுமே நம்ம செலவு பண்ண வேண்டியதில்லை. அந்த மாதிரி ஒரு க்ரீம் தான் இன்றைக்கி நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இப்போ இதை வந்து அப்படியே நான் எடுத்து வச்சுட்டு இதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து நான் ஒரு சின்ன பவுலில் எடுத்துக்கிறேன் என் ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்காக. அப்ளை பண்ணி உங்களுக்கு ரிசல்ட் காட்டினா தான் நீங்கள் நம்புவீங்க. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு சூப்பரான க்ரீம் மிஸ் பண்ணிடாதீங்க யாருமே. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், யூஸ் பண்ணுங்கள். இப்போ வாங்க என்னுடைய ஃபேஸில் அப்ளை பண்ணுறதை பார்க்கலாம். ஹாய் மக்களே, இன்னைக்கு நம்ம சூப்பரான க்ரீம் தாங்க ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கோம். இந்த க்ரீமை நீங்கள் ஒரு டைம் அப்ளை பண்ணாலே போதும், உங்கள் ஃபேஸ் வந்து நல்லா பிரைட்டாக க்ளோவாக மாறிடும், நல்லா ஷைனியாக இருக்கும். இப்போ என் ஃபேஸ் பார்த்துக்கோங்க, எவ்வளோ டேன் ஆகி டல்லாக இருக்குது. இன்னைக்கு ஃபுல்லாக என்னால் முடியல, படுத்தே கிடந்தேன். இப்போ தான் எந்திரிச்சிட்டு சரி இந்த பேக்கை ஃபேஸில் அப்ளை பண்ணலாம், அப்படியாவது நான் ஃப்ரெஷ்ஷாக வரல அப்படின்னு நினச்சி இந்த பேக்கை வந்து ரெடி பண்ணாங்க. அதாவது சாரி, இந்த க்ரீமை வந்து ரெடி பண்ணிட்டு ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறேன். இது வந்து ஒரு டைம் நான் அப்ளை பண்ணாலே ஃப்ரெஷ் ஆகிடுவேன். இப்போ இருக்க என்னுடைய ஃபேஸுக்கும் இதுக்கு அப்புறமேட்டு நம்ம க்ரீம் அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு இருக்கிற என் ஃபேஸுக்கும் பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க. இப்போ நம்ம இந்த க்ரீமை வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணால் நான் கொஞ்சமாக எடுத்திருக்கேன். நமக்கு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இந்த க்ரீம் இருந்தாலே போதுங்க. நம்ம ப்ரஷ்லாம் வச்சு நீங்கள் அப்ளை பண்ணுற அவசியமே இல்லை, கையிலே தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்டணுன்றதுனால நான் ப்ரஷ் யூஸ் பண்ணிட்டேன். அப்ளை பண்ணிட்டு நம்ம கையில் வந்து ஜென்டலாக ஒரு மசாஜ் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு நீங்கள் ரொம்ப நேரம்லாம் ஃபேஸில் வைக்கக்கூடாது, இப்போ தான் அப்ளை பண்ணணும், இப்போ தான் அப்ளை பண்ணக்கூடாது அப்படின்றதுலாம் கிடையவே கிடையாது. எப்போ வேணாலும் எந்த நிமிஷம் வேணாலும் நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம். டக்குன்னு உங்களுக்கு ஃபேஸ் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், நல்லா பிரைட்டாக மாறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நினைக்கிற நேரம் இந்த க்ரீம் வந்து உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாங்க. அவ்வளோ சூப்பராக ரிசல்ட் தரும் இந்த க்ரீம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு 10 days தாராளமாக ஃப்ரிட்ஜில் வச்சு தாராளமாக யூஸ் பண்ணலாம். வெளியிலனா உங்களுக்கு ஒரு 3 daysக்கு கண்டிப்பாக இருக்கும். நிறைய பேர் ஃப்ரிட்ஜில் நான் என்ன பண்ணுறது அப்படி கேட்குறீங்க. இந்த மாதிரி க்ரீமெல்லாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கெட்டு போகாது. 3 days 4 days வந்து வெளியே வச்சுக்கலாம். ரொம்ப ஈஸிங்க. ஒரு தக்காளி பழம் இந்த அளவுக்கு நம்ம ஃபேஸை பிரைட்டாக்கி தருமா அப்படின்னு நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. அந்த அளவுக்கு நம்ம சூப்பராக இந்த க்ரீம் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம அப்ளை பண்ணிவிட்டு விட்டுடலாம். அதுக்கப்புறமேட்டு நம்ம கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறமேட்டு மசாஜ் கொடுத்துட்டு நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். ஃபேஸில் எந்த அளவுக்கு ரிசல்ட் வந்து நம்ம லைவாக பார்க்க போகிறோம். சூப்பராக இருக்கும். நீங்கள் எந்த க்ரீம் எடுத்தாலும் சரி, ஆனால் இந்த க்ரீம் மாதிரி வரவே வராது உங்களுக்கு.
இதில் என்னென்னலாம் நம்ம சேர்க்கணுமோ ஃபேஸுக்கு தேவையான அத்தனை பொருளும் சேர்த்துருக்கோம். அதுக்கு நிறையாலாம் கிடையாது, கொஞ்சம் தான். ரொம்ப ஈஸியாக இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணிடலாம். சொல்லப்போனால் இதை வந்து கெட்டு போகாமல் தாராளமாக வெளியில் வச்சு யூஸ் பண்ணுற ஒரு க்ரீம்னா இதுதாங்க. நம்ம ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டோம். தாராளமாக கண்ணை சுற்றி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா கருவளையத்தெல்லாம் ஒரே டைம்லேயே சூப்பராக நீக்கிருங்க. அந்தளவுக்கு செம்மையாக உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும். இப்போ நம்ம ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. அப்படியே 10 to 20 மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு ஃபேஸை வந்து க்ளீன் பண்ண போகிறோம். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நம்ம 20 மினிட்ஸ் விட்டுட்டோம். ஃபேஸ் பாருங்கள் ஓரளவுக்கு ட்ரையாக இருக்குது, அங்கங்கே காய்ச்சிருக்கு, இங்கெல்லாம் கொஞ்சம் ஈரமாகவே தான் இருக்குது. அதனால் பரவாயில்ல, போதும் நமக்கு. இதுவே செம்மையாக சூப்பரான ரிசல்ட் நமக்கு கொடுக்க போதுங்க. நம்ம ஜென்டலாக ஒரு மசாஜ் ஒன்று ஃபேஸில் கொடுத்துக்கலாம். ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் உங்களுக்கு கொடுக்குறதுக்கு, அப்படியே வரலாம் இருக்காது. இந்த க்ரீமை பொறுத்த வரைக்கும் உங்கள் ஃபேஸில் இருக்க டேனை உடனே ரிமூவ் பண்ணும். ஒரே டைம்லேயே டேனை ரிமூவ் பண்ணும். அப்புறம் பிளாக் டாட்ஸ் வந்து அதை வந்து நல்லா ரெடியூஸ் பண்ணிடும். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைமே நல்லா வந்து குறைஞ்சி தெரியும். ஃபேஸ் பாருங்கள், மேஜிக் மாதிரி மாறப்போகுது. நம்ம ஃபேஸ் மேஜிக் பண்ணது மாதிரி மாறப்போகுது. எனக்கு கூட அங்கங்கே பிளாக் டாட்ஸ் இருக்குது, பிம்பிள்ஸ் இருக்குது, அதெல்லாம் கூட இப்போ நல்லாவே குறைஞ்சிருச்சு. ரொம்ப ஃபேஸ் நல்லா இருக்குது, டேனாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு க்ரீமை யூஸ் பண்ணிக்கோங்க. இதை டெய்லி நைட்டில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிட்டு காலையில் எழுந்து கூட வாஷ் பண்ணலாம். அப்படின்னா ஒரு ½ hour 10-20 மினிட்ஸ் விட்டு அப்புறம் ஃபேஸை வந்து ஜென்ரலாக மசாஜ் கொடுத்து ஃபேஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தூங்கிடலாம். இந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணலாம். இப்போ நம்ம ஃபேஸை ஃபுல்லாக மசாஜ் பண்ணிட்டோம். இப்போ வந்து ஃபேஸை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். வாஷ் பண்ணோன்னே எப்படி இருக்க போது பாருங்கள். போய் வாஷ் பண்ணிட்டு வந்தேன்னா ஃபேஸில் வேறு ஏதாவது தொடங்கிட்டீங்க அப்படின்னு நினைப்பீங்க. அப்படிலாம் இல்லை. இப்போ நான் இந்த மாதிரி பவுலில் வாட்டர் எடுத்துக்கிட்டு ஃபுல்லாக தொடச்சிட்றேன். ஃபஸ்ட்டு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்ட்டு. ஐயோ செம்மையாக இருக்குங்க, செம்மையாக இருக்குது. என் ஃபேஸ் செம்மையாக சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்க. வாவ், நெக்கு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஆனால் என் ஃபேஸ் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா பிரைட்டாக இருக்குது. இப்போ போய் தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். கண்டிப்பாக ஃபில்டர் அப்புறமேட்டு லைட்டிங் போட்டிருக்கீங்க, லைட்டெல்லாம் போட்டு பண்ணுறீங்க, ஃபேஸை ப்ரைட்டாக காட்டுறீங்க அப்படிலாம் நினைக்காதீங்க. இப்போ தான் ஃபேஸை வந்து நான் வாஷ் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஃபேஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. எந்த மேக்கப் இல்லை, பார்த்துக்கோங்க. என் ஃபேஸ் எப்படி இருக்குது நல்லா பார்த்துக்கோங்க. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஒரு டைம் தான் அப்ளை பண்ணோம், செம்மையான ரிசல்ட். நினச்சே பார்க்க முடியாது, அந்த அளவுக்கு நல்லா ப்ரைட்டாக இருக்குது. என் கை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. டிஃப்ரென்ஸ் தெரியுது உங்களுக்கு? நல்லா கை வந்து பிளாக்காகவே தெரியுது, ஃபேஸ் வந்து நல்லா ப்ரைட்டாக ஒயிட்டாக சூப்பராக தெரியுது. சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த க்ரீம் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த க்ரீமை நான் ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு எப்போயுமே இதை வந்து ஒரு நாளைக்கு ஒரு டைமாவது நான் யூஸ் பண்ணிடுவேங்க. அப்படி யூஸ் பண்ணுறதுனால தான் என் ஃபேஸ் வந்து இந்த அளவுக்கு நல்லாயிருக்கு. நமக்கு வந்து யங்காகவும் இருக்கும். இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறதுனால ஃபேஸ் வந்து பிரைட்டாக இருக்கும், யங்காக இருக்கும். இந்த கருவளையங்கள் வராது, சுருக்கங்கள் வராது. ஃபேஸை பார்க்க நல்லா ஒரு பளிச்சுன்னு, எப்படின்னா இப்போ உங்கள்கிட்ட எப்படி பேசிக்கிட்டு இருந்தேன், எப்படி இருந்துச்சு என் ஃபேஸ். ஆனால் இப்போ எப்படி பார்த்தீங்களா, எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகிருக்குன்னு பார்த்தீங்களா? நல்லா பிரைட் ஆகிடுச்சு. அப்படியே ஒரு பிரகாசமாக இருக்குல்ல ஃபேஸ் பார்க்கறதுக்கு. அந்த மாதிரி உங்களுக்கு இருக்கணும்னா கண்டிப்பாக இந்த ஃபேஸ் க்ரீமை யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஆனால் ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க, நான் சொல்லிடுறேன். ஏன்னா இந்த மாதிரி உங்களுக்கு கன்சிஸ்டன்சி வரணும். இதை விட நீங்கள் வந்து சோள மாவு வந்து அதிகமாக மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே கட்டி ஆயிடும். அப்போ நீங்கள் எடுக்கும்போது இந்த மாதிரி நமக்கு கிடைக்காது. இந்த மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அப்புறம் எடுத்துட்டு நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது ஒரு ஒரு ஜெல் மாதிரி நமக்கு கிடைக்காது. இப்போ பாருங்கள், நான் வச்சுருக்க ஜெல் மாதிரி இருக்குது பாருங்கள். அதனால தான் நான் பவுல்லே வச்சு உங்கள்கிட்ட காட்டுறேன். இந்த மாதிரி தான் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். கரெக்டாக பண்ணிங்கன்னா தான் இந்த மாதிரி நமக்கு கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும். உங்களுக்கு இந்த ரிசல்ட்டும் 100% கண்டிப்பாக கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. சி பாய். நெக்ஸ்ட் ஒரு புதிய வீடியோவில் பார்க்கலாம்.